أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனை புகழுகின்றேன், அவனிடத்திலேயே பாவ மன்னிப்பையும் வேண்டியிருக்கின்றேன். யாருக்கு அல்லாஹ் நேரான பாதையை காட்டிவிட்டானோ அவர்களை வழிகெடுத்து விட யாராலும் முடியாது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லையோ வழிகேட்டிலேயே விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வழிப்படுத்தவும் யாராலும் முடியாது. வணக்கத்துக்கு தகுதி பெற்ற நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். உங்களும் சாட்சி பாருகின்றேன். அகிலத்துக்கு ஒரு அற்புடையாம் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியானும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். உங்களும் சாட்சி பாருகின்றேன். புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்துக்கொள்ளுமாறும் எவற்றையெல்லாம் விட்டு விலகி இருக்குமாறு அல்லாஹ் ஏவி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு விலகி கொள்ளுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா எனும் இறையச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்டுள்ள எல்லா படைப்பினங்களும் அதனுடைய முடிவாகிய மரணத்தை ஒரு நாள் அது சந்தித்தே தீரும். இது அல்லாஹ் இந்த படைப்பினங்களுக்கு விதித்துள்ள ஒரு விதி. எந்த படைப்பினமாக இருந்தாலும் அது மரணத்துக்கு அப்பாற்பட்டதல்ல என்பதை நிதர்சன உண்மையாக நாம் அறிந்து வைத்துக் கொள்கிறோம். இது மார்க்கம் சொல்ல வேண்டிய, இது பொதுவாக நான் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. இந்த மரணத்தை பொறுத்தவரையில இந்த மரண சிந்தனை ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும். மரண சிந்தனையோடு ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கிறது. ஒருவர் எனக்கு மரணம் ஏற்பட போகின்றது, இன்றைக்கோ நாளைக்கோ நான் மரணித்து விடுவேன் என்ற ஒரு சிந்தனையோடு மனிதன் வாழ்கின்ற நேரத்தில் அந்த சிந்தனை அவனை பண்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. இஸ்லாமிய போதனைகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லா போதனைகளும் போய் முடியக்கூடிய இடத்தை பார்த்தோம்னு சொன்னால் அது மறுமையை சம்பந்தப்படக்கூடியதாக இருக்கும். மறுமையை டார்கெட் பண்ணினதாக அதனுடைய போதனை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். மௌத்தை டார்கெட் பண்ணதாக இருக்கு. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, நீங்கள் மரணிக்க போகின்றீர்கள் என்ற அந்த ஒரு உண்மையை எல்லா விதமான போதனைகளையும் அது உள்ளடக்கி இருக்கிறதை பார்க்கலாம். ஒருவர் உயிரோட இருக்கிற நேரத்தில் அவருக்கு பல வகையான டைட்டில் இருக்கு. சமூகத்தில் அவர் அந்தஸ்தோட சில பேர் இருப்பாங்க. அவர் ஒரு டாக்டராக இருப்பாரு, அல்லது ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இருப்பாரு, ஒரு அரசியல்வாதியாக இருப்பாரு. இப்படி பல வகையான மக்கள் அவங்க பல வகையான டைட்டிலோடு இருப்பாங்க சமுதாயத்தில். குடும்பத்தை எடுத்துட்டோம்னு சொன்னால் குடும்பத்துக்குள்ளுக்கு சில டைட்டில்ஸ் இருப்பாரு. வாப்பாண்டு ஒருத்தர் இருப்பாரு, உம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து, இப்படி ஒவ்வொரு வகையான நிலையிலும் இருப்பாங்க. ஆனா அவங்க மரணிக்கிறதோட மரணிச்ச அடுத்த நிமிஷமே அந்த டைட்டில் எல்லாம் டிலீட் ஆகுது. ஒருத்தர் டாக்டரா இருப்பாரு, மரணிச்சதோட வந்தாலும் டாக்டர்னு சொல்றல, இவர் மையத்தின்னு சொல்லுவோம். ஒருவர் பெரிய அரசியல்வாதி இருப்பாரு, இவர் ஒரு அரசியல்வாதி, இவரை கண்ணியப்படுத்தி பேசணும் வேற ஒன்றும் பார்க்க மாட்டோம். இவர் ஒரு மையத்து, இவர் மௌத்தாயிட்டார், இவருக்கு இப்ப சூட்டப்பட்ட பேர் மையத்து. ஒருவருடைய
அதுக்கு சூட்டப்பட்ட ஆசை ஆசையா நான் அந்த பிள்ளைய அழைச்ச பேரும் அந்த மரணிக்கிறதோட அந்த பிள்ளையோட பேர் மையத்து. இதுதான் இந்த ஒரு உண்மை. இந்த ஒரு உண்மையை மனிதன் உணர்வான் என்று சொன்னால் அது மனிதனை பண்படுத்தும் என்ற செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருது. அப்ப எந்த ஒரு நிலையில ஒரு மனிதன் இருந்தாலும் அவனுடைய முடிவு, அவன் மரணிக்கக்கூடிய, அவன் இறுதியாக அவனுக்கு அளிக்கப்படக்கூடிய டைட்டில் அவன் மையத்து, அவன் மரணிச்ச ஒரு சடலம் என்ற ஒரு டைட்டில் தான் எல்லா விதமான மனிதர்களுக்கும் வழங்குறத பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த மரணம் எனக்கு வரும்னு சொன்னார் அல்லது என் குடும்பத்தில் வரும்னு சொன்னார், அதை எப்படி அதை நான் எதிர்கொள்றேன், அந்த நேரம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் நான் மூத்தார் என்று சொன்னால் எனக்கு மரணம் வரக்கூடிய நேரம், அந்த கடைசி நேரம் எப்படி இருக்கணும்? ஒரு மனுஷன் சிந்திச்சான்னு சொன்னால் அவன் முழுமையாக பண்பட்டவனாக மறுமையை எதிர்பார்த்தவனாக வாழக்கூடிய வாழ்க்கையை மாறிடுவான். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நாங்க இப்பதே மூத்தா மாட்டோம், எங்களுக்கு மூத்து இப்பதே வராதுன்ற ஒரு நினைப்போட வாழ்றதை பார்க்கிறோம். ஆனா நான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? நான் எனக்கு புள்ளைய விட்டுட்டு போறேனே, என் புள்ள 2 வருஷம் புள்ள, என் மனைவிக்கு இப்பதான் புள்ள கிடைச்சிருக்குது, என் மனைவியுடைய நிலைமை என்ன, என் மனைவியை யாரு பாப்பா, என் பிள்ளைக்கு யாரு அவருடைய தேவைகளை செய்வா, எப்படியான ஒரு ஏக்கம் இருக்கு அந்த மனுஷனுக்கு. அந்த கடைசி நேரத்தில் உயிர் பிரிய நேரத்தில் அவனுக்கு தெரியும் நான் போயிடுவேன், என்னுடைய நிலை இதோட முடிஞ்சுது. அந்த நேரத்தில் அந்த சிந்தனை எப்படி இருக்கும்? சொத்துக்கள் நான் சேர்த்துறேன், சொத்து என்ன எங்க போகுது, என் பிள்ளைய யாரு பாப்பா, என்னுடைய குடும்பத்தை யாரு பராமரிப்பா, என்னுடைய பிரச்சனைகளை யாரு தீர்ப்பா, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எப்படி இருக்கும்? அந்த சிந்தனை இதை நாம ஒவ்வொருத்தரும் அனுபவிப்போம். இந்த சிந்தனை நாங்க மரணிக்கிற நேரத்துல இதெல்லாம் ஓடுது. என் பிள்ளையை தனியா விட்டுட்டு போறேனே, என்னுடைய மனைவியை தனியா விட்டுட்டு போறேனே, என்னுடைய சகோதரிகளுடைய தாய் தந்தை எல்லாரையும் விட்டுட்டு போறேனே என்ற ஒரு நிலை, இது ஒவ்வொரு மனிதனும் விரும்பியோ விரும்பாமலோ அதை சந்திச்சே தீர்வோம். அதுல எந்த ஒரு கடுகளவும் சந்தேகம் இல்லை. இந்த ஒரு நினைப்பு மாத்திரம் மனிதனுடைய உள்ளத்தில் அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலையிலையும் இதெல்லாம் விட்டுட்டு தானே போறேன். என்ன இருந்தாலும் நான் என்னதான் செஞ்சிட்டாலும் மூத்தார் நேரத்தில் எல்லாம் விட்டுட்டு தான் போறேன். என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தான் போறேன், என்னுடைய சொத்து சுகங்களையும் விட்டுட்டு தான் போறேன், என்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு தான் போறேன், என்னுடைய பதவி அந்தஸ்து எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வெறும் கையோட எப்படி உலகத்துக்கு அனுப்பப்பட்டேனோ அந்த முறையிலேயே நான் போகின்றேன் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், இந்த மரணத்துடைய வழி, இந்த மரணம் எப்படிப்பட்ட வேதனையானது, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை, இது அல்லாஹ் எச்சரிக்கிற விஷயத்தெல்லாம் விளங்க. அடுத்து என்ன நடக்கும்? மரணிச்சிட்டோம், ஆசையாக அன்பாக தாய் இருந்து பேர் சொல்லி கூப்பிட்டவங்க மையத்தை எப்ப குளிப்பாட்டுவீங்க? மையத்தை கொண்டு வந்துட்டீங்களா? மையத்தை கொண்டு வந்துட்டீங்களா? எப்ப மையத்தை குளிப்பாட்ட போறீங்க? நான் மரணிச்சா என்னுடைய தாய் தந்தை கேட்பாங்க, நீங்க மரணிச்சா உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாரும் கேட்க போற செய்தி என்ன? எப்ப மையத்தை கொண்டு வருவீங்க? எப்ப மையத்தை குளிப்பாட்டுறது? அடுத்த விஷயம், குளிப்பாட்டப்படும் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதை குடும்பத்தவர்கள் சேர்ந்து குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டி அவருக்கு கவனிட்டு எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. இருக்கக்கூடியவர்கள் அலுவலர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், மனைவி, பிள்ளை, தாய் தந்தை எல்லாரும் அழுவாங்க, கதறுவாங்க. கதறிட்டு வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க. ஆசைதான், பாசம்தான், இறக்கம் வைத்தவர்கள் தான். ஆனால் வீட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளலாம். வீட்டுக்குள்ள வைக்கிற நிலைமையில் இல்ல, மௌத்தாயிட்டாரு, அவருக்கு மையத்து. அடுத்த நிலை, அவரை கொண்டு போய் அவசரமா நாங்க அடைக்கிறோம், அவசரமா கொண்டு போய் அவரை நாங்க கபூர்ல வச்சிடணும் என்று சொல்லி எங்களை வந்து அடக்குவாங்க. கபூர்ல கொண்டு போய் அந்த மண் அறையில குழிய தோண்டி அதுல எங்களை வைத்து புதைப்பார்கள். இது நடக்கும். இது எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக சத்தியமாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத நிலையில இந்த நிலை ஒன்றும் எங்களுக்கு நடக்கும். அதுக்கு பின்னால சிந்திச்சு பாருங்க, அந்த குழிக்குள்ள
ஒரு சாதாரணமா வீட்டுல கரண்ட் போயிட்டு சொன்னா கூட பதறும். இருட்டு, அந்த இருட்டுக்கு பிள்ளைகள் அந்த இருந்திருந்த ரூம்ல நீங்க இருங்க, நாங்க முழுவதும் தெரியும் அல்லது வேற டோர்ச் லைட்டை கொண்டு வந்து உங்களை எடுக்க நீங்க பதறுவோம். இருட்டு என்று சொல்றது அவ்வளவு பயங்கரம். குளிய வச்சு அடைச்சதுக்கு பின்னால அதுல எந்த விதமான வெளிச்சமும் இருக்காது. எப்படிப்பட்ட இருட்டு அறையில மனிதனை போட்டு புதைக்கிறாங்க. என்ன போட்டு அதுல புதைக்க போற நேரத்துல நபிசல்லாஹு சொல்றாங்க, அடக்கிட்டு போறவர்களுடைய காலடி சத்தத்தை அந்த மையத்து கேட்கும். அடக்கிட்டு எல்லாரும் போறாங்க, போகக்கூடிய சத்தம் இவருக்கு கேட்கும். அப்பதான் அவர் உணர்வாரு, நான் இப்ப தனிய, என்னோட கூட யாரும் இல்ல, என்னுடைய குடும்பம் என்னோட வரல, என்னுடைய சொத்து சுகங்கள் எதுவும் என்னோட வரல, இப்ப நான் தனிப்பட்டுட்டேன். இப்ப தனிய நான் என்னுடைய விஷயத்தை நான் எதை என்ன மறுமைக்காக நான் சேகரித்தேனோ இதுதான் எனக்கு இப்ப வரப்போகுது. இந்த கபருக்குள்ள நான் உலகத்துல என்னுடைய திரட்டிய செல்வங்களோடு வராது, அது கபர் வரைக்கும் வரும். கபர் வரைக்கும் வரும். என்னுடைய நண்பர்கள் கபர் வரைக்கும் தான் வருவார்கள். என்னுடைய மனைவி, பிள்ளை, என்னுடைய சொந்த பந்தங்கள் அத்தனையும் கபர் வரைக்கும் வரும். அந்த கபருக்கு உள்ளே இருக்கக்கூடிய நேரத்துல நான் இந்த உலகத்துல மறுமைக்காக எதை முற்படுத்தினோ, எதையெல்லாம் புத்திசாலித்தனமாக நாளை மறுமையில இந்த கபர்ல நான் தனியே நான் இந்த வேதனை இந்த மாதிரியான சூழ்நிலையிலே நான் போய் இருக்க போகின்றேன் என்பதை விளங்கி ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் எதையெல்லாம் நாம் மறுமைக்காக முற்படுத்தினோ அது மாத்திரம்தான் அந்த கபர்ல எங்களோட இருக்கு. இது நிதர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு உண்மை. இதனாலதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பல இடங்கள்ல இந்த மரணத்தை பத்தி எச்சரிக்கிறார். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா மரணத்தை பத்தி தொடர்ந்து ஒரு வரையில சொன்னா போதும். அல்லாஹ் தஆலா ஏன்னு சொன்னா இது சொல்லாட்டி கூட மனுஷன் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை. இத குர்ஆன்ல சொல்லாட்டி கூட இது மனிதன் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை. எல்லாரும் சொல்லுவான் மரணமே இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்ல முடியும்னு சொல்லுவான். நான் மரணிக்க போறேன், மரணமே இல்லைன்னு சொன்னாலும் மரணிச்சுட்டான், கண்கூடா பார்க்கணும். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த கடினமான இந்த நேரத்தை, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், இப்படிப்பட்ட ஒரு கடினமான சம்பவத்தை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் என்பதனால மனுஷன் மறந்து விடக்கூடாது. மறந்து கபருக்கு உள்ளால போனதுக்கு பின்னால அவனுக்கு புத்தி வராத எந்த பிரயோசனம் கிடையாது. அதை வரக்கூடாதுன்றதுக்காக குர்ஆன் முழுசையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பல இடங்கள் அல்லாஹ் தஆலா மரணத்தை பத்தி எச்சரிச்சுட்டே இருக்கிறார். சூரா ஆல இம்ரான்ல வாக்குறது அல்லாஹ் தஆலா சொல்லிருக்காங்க, எந்த ஒரு எல்லா ஆத்மாவும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும், சுவைத்தே தீரும்ன்றாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அதே போல சூரா நாலுல 61வது அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அவர்களுடைய தவணை வந்துவிட்டால் ஒரு கணமேலும் பிந்தவும் மாட்டாரு, முந்தவும் மாட்டாரு. எந்த நேரம் குறிக்கப்பட்டுச்சோ, சில நேரம் நாங்க சொல்லுவோம் இவர் இப்படி போய் மாட்டிக்கொண்டாரு, அவருக்கு குறிக்கப்பட்ட நேரம் அது. சில இடங்கள்ல சொல்லுவோம் இவர் தேவையில்லாத மாற்றத்தை போய் மாட்டிக்கொண்டாரு, மூத்தாயிட்டாரு. சில நேரம் எடுத்துக்குவோம், நாங்க போனா இங்க போனா எங்களுக்கு தப்பிச்சு கொள்ளலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், குறித்த நேரம் முந்தவும் மாட்டாரு, பிந்தவும் மாட்டாரு. நீங்க என்ன செஞ்சாலும் சரி அந்த நேரத்துல உங்களுடைய உயிரை கைப்பற்றி விடும். அது இந்த நிமிடமாக இருக்கலாம், அடுத்த நிமிடமாக கூட இருக்கலாம். இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். அதே போல சூரா லுக்மான் 34வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல எந்த ஆத்மாவும் எந்த பூமியும் தனக்கு மரணம் சம்பவிக்கும் என்பதை அறியாது. எந்த ஒரு மனுஷனும் நான் இங்கிலாந்துல தான் மூத்தாக வேண்டியது எனக்கு தெரியாது, நான் அமெரிக்காவில் போயிட்டு தான் மூத்தாக வேண்டியது எனக்கு தெரியாது. ஏன்னா சில விஷயம் சில நாங்க எங்களோட அன்றாட வாழ்க்கையில சில சம்பவங்களை சிந்திச்சு பார்த்தா எனக்கு விளங்கும். சில மனிதர்கள் இருப்பாங்க, அவர் வெளிநாடு போகணும்னு சில நேரம் துடிப்பாங்க. வெளிநாடு போறதுக்காக எவ்வளவோ எஃபர்ட் எடுப்பாங்க, ஒண்ணுமே சரி வராது. கடைசியில் அவருக்கு சரி வந்துடும். சில மனிதர்களுடைய நிலைமையை நாங்கள் பார்த்துருக்கோம், அன்றாட வாழ்க்கையில சந்திச்சிருப்போம். அவர் அமெரிக்கா போறாரு, எல்லா விஷயங்களும் விசா எடுத்தார், எல்லா வாய்ப்புகளை பண்ணி எல்லா விஷயங்களையும் செஞ்சு உலகத்துல உள்ள ஊர்ல விட்டு அமெரிக்காவில் போய் நான் செட்டில் ஆகிட்டு போய் அமெரிக்காவில் இறங்குறா மூத்தாயிரம் பார்க்கணும். லண்டனுக்கு வராரு, மூத்தாயிரம். லண்டன்ல இருந்து சம்பாதிச்சு ஊர்ல போய் நாங்க வாழ்ந்துக்குவோம், ஊர்ல போய் நாங்க குடிகட்டி வாழணும் என்ற ஆர்வத்தோட ஆசையோட அன்போட குடும்பத்தை எல்லாம் பிரிஞ்சு காலமெல்லாம் சம்பாதிச்சு ஸ்ரீலங்கா போய் இறங்குறாரு, மரணிச்சுறாரு. பார்க்கணும் பல
அல்லாஹ் என்ன சொல்றான், எங்க நீங்க மரணிப்பீங்க, எந்த ஒரு ஆத்மாவும் எந்த இடத்துல மரணிக்கின்றது யாருக்கும் தெரியாது. அந்த ஒருவர் சில பேர் சில இடத்தை நோக்கி போவாங்க, அந்த இடம் வந்து அவருக்கு மரணத்தை போறதா இருக்கும். சில சம்பவங்களை எங்களுக்கு பார்க்கலாம். இந்த ஒரு அதாவது இன்றைக்கு இந்த மீடியா அதுல சில நன்மைகள் இருக்கு, அது ஒரு நியமத்தாக கூட இருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல எந்த ஒரு இடத்துல என்ன செய்தி நடக்கிறதோ அதை லைவா பார்க்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி. இன்றைக்கு ஒரு மனிதன் லைவா மரணிக்கிறது கூட பார்க்கிற அளவுக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு. அதே மாதிரி இன்டர்நெட்ல யூடியூப் போன்ற இந்த இதெல்லாம் கூட எங்களுக்கு இந்த மரண செய்திகள் எப்படியெல்லாம் மரணம் நடந்திருக்கின்றதை எல்லாம் கூட பார்க்கக்கூடிய நன்மையில பார்த்த ஒரு வீடியோல அதுல ஒரு ஃபுட்பாலர் அநேகமானவர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுட்பாலர் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருந்து விளையாட போற ஒரு ஃபுட்பாலர் விளையாடிட்டு இருக்கிறார், அதே ஹெல்த் அப்படியே மரணிச்சு விடுகிறார். அந்த ஃபுட்பாலர் அந்த மரணத்தை எதிர்பார்த்துக்க மாட்டார். அவர் விளையாடி நான் அந்த நாட்டுக்கோ என்னுடைய டீமுக்கோ ஒரு பேர் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோட ஆசையோட போயிருப்பார். விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதமான மாற்றமும் இல்லாத ஹெல்த்தியா இருந்த ஒரு மனிதர் அப்படியே விழுந்து மரணிக்கிற செய்தியெல்லாம் பார்க்கணும். அதே போல ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடியவர் அதுல விவாதம் செஞ்சு கொண்டிருக்கிறார், பார்லிமெண்ட்ல பேசிக் கொண்டிருக்கிறார், நாட்டுடைய விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே சரிஞ்சு விழுந்து மூத்தார், அப்படியே விழுகிறார். அதே நிமிஷத்தில் அந்த ரூ போகிறது அப்படியே விழுந்து மூத்தார் பார்க்கணும். அதே போல ஒரு நியூஸ் ரீடர் அவரை காட்டாங்க, நியூஸ் வாசிச்சு கொண்டிருக்கிறார், வாசிச்சு கொண்டே அப்படியே சாயிறார், மூத்து. இது மூத்து வரக்கூடிய நிலை. எல்லாம் சொல்றானே நேரம் குறிச்சிட்டா நியூஸ் வாசிச்சுக்கிறாரு, வாசிச்சு முடிச்சுட்டு பார்க்கணும். அந்த 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 நிமிஷம் போயிடும், அந்த வினாடி அந்த உயிரை கைப்பற்றப்படும். அதே போல அண்மையில ஸ்ரீலங்கால என்ன நான் சொன்னேன் என்னன்னா, மரணத்தை தேடி போற மாதிரி இருக்கு சில பயணம் நாங்க போவோம். இவர் இந்த பயணம் போனது மூத்தாக தான் நினைக்கும். அண்மையில இலங்கையில ஈஸ்டர்ல உள்ள ஒரு மதரசாவோட சுற்றுப்பயணம் போறாங்க, ட்ரிப் ஒன்று. அதுல அந்த ட்ரிப் போறதுல ஒரு மௌலவி அவர் என்ன செய்யறாரு, அவர் தான் அதுல ஒரு கண்டி மாதிரி இடம் நினைக்கிறது, சரியா அந்த இடம் ஞாபகம் இல்லை, அங்கதான் போகணும்னு பிடிச்சிருந்தார். இங்க மற்றவர்கள் மற்ற இடத்தை சஜஸ்ட் பண்றாங்க, இங்கதான் போகணும் என்று சொல்லி அவர் அப்படியே அடிக்கிறார். திரும்பி எல்லாரும் சேர்ந்து அந்த சுற்றுப்பயணம் ஒரு குளத்துல போய் குளிக்கிறாங்க. குளிக்கிறத 3 பேர் அந்த குளத்துல மூழ்கடிக்கப்பட்டு மூத்தாராக அந்த சொல்லப்பட்ட மௌலவி ஒன்று 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மௌலவி. அந்த மதரசாவை சேர்ந்த 3 பேர் அதுல மூழ்கடிக்க எங்க போனது, சுற்றுப்பயணம் போன. நாங்க கொஞ்சம் ஜொலியா இருந்து வரணும், ரிலாக்ஸா இருந்துட்டு வரணும் என்ற ஒரு அடிப்படையில மரணத்தை எதிர்பார்த்து போகல அந்த இடத்துக்கு போனது சுற்றுப்பயணம். நாங்க ரிலாக்ஸா இருக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் ஓஃப் பயணம் ஒரு அந்த மாதிரி ஒரு நிலையில போனவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவருக்கு மூத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்க பார்க்கிறோம், கேட்கிறோம். அதே போல அண்மையில இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம், அதுவும் யூடியூப்ல பார்த்த ஒரு செய்தி தான். இந்த மாதிரி ட்ரிப் போன ஒரு பெரிய கூட்டம் ஒரு ட்ரிப் போயிருக்கிறாங்க. அந்த ட்ரிப்ல இந்த மாதிரி ஒரு குளம் நினைக்கிறேன், அல்லது ஒரு குளமா இருக்கு, அந்த மாதிரி குளத்துல அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா வேகமா ஒரு வெள்ளம் வருது, எதிர்பார்க்காத விதமாக ஒரு வெள்ளம் வருகிறது. குரோஸ் பண்ணி கொண்டிருந்தவர்கள் ஒரு 60 மேற்பட்டவர் குரோஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு 5 பேர் நிக்கிறாங்க, கிராஸ் பண்ணி கொள்ள ஏறாம இருந்து கொஞ்ச நேரம் ட்ரை பண்றாங்க வாரத்துக்கு, வரணும் அப்படியே 5 பேர் அடிச்சு போறாங்க, மூத்தாயிடுறாங்க. இதெல்லாம் திப்போன சம்பவங்கள் நடந்த செய்திகள். இதெல்லாம் நாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நாங்க எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கூட நாங்களே சந்திச்சிருப்போம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில மூத்து வரும். எனக்கு மூத்து வர்றதுக்கு நான் என்னுடைய காரியங்கள் எல்லாம் சாதிச்சதுக்கு பின்னால மூத்து வரும்னு நினைக்கிறோமே, இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அல்லதான். இந்த எச்சரிக்கை எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால உதாரணம் காட்டப்படுது, நீங்களாக உங்களுடைய மூத்தை நிர்ணயிச்சு கொண்டு நான் என்னுடைய விஷயங்கள்லாம் செட்டில் பண்ணி எனக்கு மூத்து வரும்னு நினைச்சிட்டால் அது பெரிய ஒரு நஷ்டவாளிகள் லிஸ்ட்ல போய் முடியுது. ஏன்னு சொன்னால் திருந்துறதுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான். 2 வகையான மனுஷன் திருந்துவான், 2 வகையா திருந்துவான். அது குர்ஆன் எனக்கு அந்த உதாரணத்தை சொல்லி காட்டுது. அது 2ல
ஒன்று ஒரு வழியில, அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தெல்லாம் சொல்ற நேரத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை அழிப்பதற்கான திட்டம் நடந்துச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு வெளியே போயிருந்தாங்க. அந்த மக்கள் அல்லாஹ் தஆலா அழிப்பதற்குரிய அந்த அத்தாட்சியை நான் பார்க்கிற நேரத்துல மக்கள் அதை பார்த்துட்டு எங்களுக்கு அழிவு வர போகிறது என்று எண்ணி உடனே எல்லாரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றாங்க. உடனே இந்த அத்தாட்சியை பார்த்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதும் அந்த மக்கள் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டாங்க, அழிக்கல. அதே போல அவர்கள் உணர்வு பெற்றது மரணத்துக்கு முன்னால் தெளிவாக தெரிஞ்சு விலகி ஏற்றுக்கொண்டாங்க. ஃபிரௌன் மன்னிப்பு கேட்டான். ஃபிரௌன் மன்னிப்பு கேட்டான். எப்ப கேட்டான்? மூழ்கடிக்கப்படுற நேரத்தில் கேட்டான். மூழ்கடிக்கப்படுற நேரத்தில் என்ன சொன்னான்? நான் மூசாவுடைய ஆறுடைய ரப்பை நான் ஈமான் கொண்டு விட்டேன் சொன்னேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? இது வெறும் பேச்சு. இதே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய பேச்சு. சாதனை எல்லாரும் சொல்லுவாங்க. சாதனை உடம்பு உயிர் தொண்டைக்குள்ளே அடைச்சிட்டு சொன்னால் இது வரும் எல்லாரும். என்ன என்ன உற்றுயாவா, நான் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன், நான் ஒரு நல்ல ஒரு மனிதனா வந்துடுறேன், என்ன விட்டுரு என்று சொல்ற செய்தி சாதனை தெரியும். எல்லாருக்கும் எல்லாமே விளங்கிடும். அந்த நேரத்தில் உள்ள ஈமான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்க மாட்டேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களுக்கும் சான்ற காட்டினான். அவங்க கேட்ட விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றான். சாகர நேரத்தில் நீ சொல்றேன் இது ஏற்றுக்க மாட்டேன். இது வெறும் வாய்ப்பேச்சு. சாக முந்தி நீ விளங்கணும். உனக்கு காட்டப்பட்ட அத்தாட்சிகள் இது உனக்கு போதுமானது என்ற விஷயத்தை இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறத பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில உள்ள என்னை மாற்றிக்கொள்வதற்கு இது ஒரு அத்தாட்சியை நாங்கள் எடுத்துக்கோம். எங்களோட இருந்த எத்தனையோ சாதனர்கள் இன்றைக்கு இல்லை. எங்களுக்கு முன்னால் எங்களோட கூட விளையாடினவர்கள், கூட படித்தவர்கள், எங்களுடைய சொந்தக்காரர்கள், தாய் தந்தையர்கள் எத்தனையோ பேர் எங்களை விட்டு போயிட்டாங்க. இதே நிலைமையில நானும் போறேன். இது எனக்கு ஒரு அத்தாட்சி. இந்த அத்தாட்சியை வச்சு நான் படித்துக் கொள்ளலன்னு சொன்னா நானும் அந்த நஷ்டவாளி கூட்டத்தில் போய் வாய்ப்பா அமைச்சு நல்லா காப்பாற்றணும். அதே போல இந்த மரணத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரத்தில் இந்த உலகத்துல மனுஷன் இந்த மரணத்தை பத்தி சிந்திக்காததுடைய காரணம் என்னன்னா, உலகத்துல ஆசை, மரணத்தை பத்தி பயம். உலகத்துல உள்ள ஆசையின் அதிகாரத்தினாலே தான் எல்லாம் சாதிச்சிடும் நினைக்கிறான் மனுஷன். அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நிறைய சாதிச்சிடும் நினைக்கிறோம். நியாயம் தான். சாதிச்சாங்களா? அதான் கேள்வி. யாரு சாதிச்சு? யாராவது சக்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு சொல்லி மூத்தான யாராவது இருக்காங்களா? யாரையும் காட்ட மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் என்னுடைய தோளை பிடிச்சி சொன்னாங்க, யா இப்னு உமர், நீ இந்த உலகத்துல ஒரு வழிபோக்கனை போல வாழ, ஒரு வழிபோக்கனை மாதிரி நீ வாழ்ந்து, இல்லை இல்லை அதை விட ஒரு படி மேடையாக ஒரு பாதையிலே சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு ஊரை கடந்து செல்வன போல நீ வாழ்ந்துட்டு போயிரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ மாலை பொழுது அடைந்தேன்னு சொன்னால் காலை எதிர்பார்க்கிறாரு. அதே போல நீ காலை பொழுது அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் மாலை எதிர்பார்க்கிறாரு. இப்படி மூத்து காலை அடைஞ்சோம். அது வந்து இல்ல காலை கிடைச்சிட்டு மாலை கிடைக்குமான்னு தெரியாது. மாலை கிடைச்சிட்டு சொன்னால் வந்து இல்ல காலை கிடைக்குமான்றது இந்த கேரண்டி கிடையாது என்ற விஷயத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய ஆரோக்கியமான நிலையில நீ நோயுன்ற காலத்துக்கு தேடிக்கொள். ஆரோக்கியமா இருக்கிற நேரத்துல நன்மைகள் செய்யறத மறந்துட்டு நோய்வாய்ப்பட்டதை போல செய்ய நினைக்க செய்யல. செய்யறதுக்கு எங்களோட உடம்புல தெம்பு இருக்காது, சக்தி இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ நோய்வாய்ப்படுற நேரத்துல ஆரோக்கியமா இருக்கிற நேரத்துல நோய் காலத்துக்குரிய தேடிக்கொள். அதே போல உன்னுடைய வாழ்விலிருந்து மரணத்துக்கு காரணம் இருக்கு. வாழ்ற நேரத்திலேயே வெறுமனே உலகம் ஓடிடாது. உன்னுடைய உலகத்துக்கு நீ செய்யறதுடைய கடமை இருக்கிறது, கட்டாயம் செய்யணும். இந்த உலகத்துல சம்பாதிக்கணும், எங்களுடைய குடும்பத்தை பார்க்கணும், இன்னும் காரியங்கள் செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனா மரணத்தை மறந்து ஓடிடாதே. உலகத்திலே வாழ்க்கை காலத்தை மரணத்துக்கு நீ பயன்படுத்திக்கொள் என்ற விஷயத்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஹதீஸ் போதும் ஒரு மனுஷன் சிந்திக்கிறான்னு சொன்னால் மறுமையில் எப்படி மறுமையை அடைஞ்சு கொள்ளணும் என்றதை சிந்திக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்களே, இந்த ஒரு செய்தி போதும். அப்படி ஒரு ரத்தினம் சுருக்கமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு
நபிசல்லாஹு ஒரு கட்டில படுக்கிறாங்க. அதாவது ஈச்ச மரத்து இலையால பின்னப்பட்ட ஒரு கட்டில். முதுகெல்லாம் அவருடைய சிவந்த மேனி, முதுகெல்லாம் அப்படி வரி வரியாக அதை பார்க்க சஹாபாக்களுக்கே தாங்கல. என்னுடைய உயிரினால மதிக்கக்கூடிய என்னுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர், அது மட்டுமல்ல அன்றைக்கு மதீனாவுடைய ஆட்சி தலைவர், இப்படி படுக்கிறீங்களே யார சொல்லா? உமர் போய் கேட்கிறேன், யார சொல்லா, நாங்க உங்களுக்கு ஒரு கட்டில் வாங்கி தரோமே, நாங்க உங்களுக்கு ஒரு கட்டில் ஆசைப்படுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர் எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன தொடர்பு? நான் ஒரு வழிபோக்கனை போல, வழிபோக்கன் ஒரு மரத்தடியில் எப்படி இழப்பாருவானோ அப்படி இழப்பாருக்குரிய சந்தர்ப்பம் தான் இந்த உலக வாழ்க்கை என்ற விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நம்ம பார்த்தது அவங்களுக்கு சந்திச்ச அந்த வறுமை, சுபஹானல்லாஹ், இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு மனிதர் இப்படி வாழ முடியுமா என்று முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாதவன் அப்படி ஆச்சரியத்தில் விழுந்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை படித்த ஒரு முஸ்லிமா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத அவன் அல்லாம இருக்க மாட்டான். இதே ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்களுடைய குடும்பம் 3 நாள் நாங்க வயிறார தொடர்ந்து சாப்பிட்டது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சொல்றாங்க, 3 நாள் வயிறார நாங்க சாப்பிட்டது இல்லை. ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம், அடுத்த நாள் பட்டினி. 2 நாளைக்கு சாப்பிடுவோம், அடுத்த நாள் பட்டினி இல்ல சாப்பிடுறதுக்கு. இன்னொரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்க ஒரு பிறையை பார்ப்போம், 2 பிறையை பார்ப்போம், 3 பிறையை பார்ப்போம். எங்கட வீட்டுல அடுப்பு எரிஞ்சிருக்காது. 3 மாதமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுல அடுப்பு பத்தி இருக்காது. அந்த ஹதீஸ் அறிவிக்கிற கேக்குறாங்க, நீங்க என்னங்க தின்னீங்க, எதை சாப்பிட்டீங்க கேட்கிற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, தண்ணியும் இந்த மரத்தையும் வந்து எங்கட வழிகாட்டு, யாரை நாங்க உயிருக்கு மேலாக நேசிக்கிறோமோ தின்னது தண்ணி ஈட்டு மரத்து 3 மாதம், அடுப்பு பத்தல அந்த வீடுகள்ல. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. இன்னும் சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, காலையில சுபஹானல்லாஹ் வருவாங்க, வந்து மனைவி இடத்துக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கிறதா, சாப்பிடுறதுக்கு என்ன வாழ்ந்து இருக்காரு கேட்கிற நேரத்துல வீட்டுல இருந்து சொல்லுவாங்க, எதுவும் இல்லை யார சொல்லலாம், வீட்டுல ஒரு பிஸ்கட் இல்லை, ஒரு ஈத்தப்பழம் இல்லை. எங்களுடைய தூதர் இந்த உலகத்துக்கு அருள். இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு வினாடியும் அவருடைய பேர் சொல்லப்பட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற செய்தி உலகத்துல எந்த ஒரு மூலையிலாவது அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த தூதருடைய வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒரு ஈத்தப்பழம் இல்லாத காலம், இப்படி ஒரு வறுமையில வாழ்ந்தாங்க. இதெல்லாம் சகித்து ஒரு மனிதன் வாழ முடியும் என்று சொன்னால் இந்த மரண இந்த மறுமை நோக்கம், இந்த மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற செய்தி, இதுதான் அந்த மக்களை, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் இது மாதிரி வறுமை, கஷ்டம், பிரச்சனைகள் எல்லாத்தையும் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் இந்த மரணம் என்பது அப்படி கொடிய ஒரு விஷயம். அதை அடைகிற நேரத்தில் நாளைக்கு மறுமை நாளையில இந்த துன்பத்தை எல்லாம் தாண்டிய துன்பம் இருக்கிறது, இதை விட அது சிறந்தது. இதுல கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் மறுமையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் அது பெரிய விஷயம். அந்த மறுமையை நம்பிய மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி அவங்களோட வாழ்க்கை வச்சாங்க. சின்ன விஷயத்துக்கு எல்லாம் களவு செய்யறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ எந்த விதமான நிலையில இஸ்லாத்தை விட்டு கொடுத்து வாழல. வறுமையில வாழுவேன், களவன் தின்ன மாட்டேன், ஏமாற்றி தின்ன மாட்டேன், அதுக்காக நான் வேற வழிகளை சந்திக்க மாட்டேன், அராத்தை எடுத்துட மாட்டேன், வாழ்ந்து காட்டினாங்களே எல்லாம் மறுமை நோக்கம். இது அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இன்பங்களை எல்லாம் முறித்து விடக்கூடிய மரணத்தை நீங்க அதிகமாக நினைங்க. எல்லா இன்பமும் அந்த நேரத்துல முறிஞ்சிடும், பெரிய எதிர்பார்ப்போடு இருப்போம், நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைப்போம், இன்பத்துல ஆனந்துட்டு இருப்போம், அதெல்லாம் உடைச்சிடும் அந்த மரணம். அந்த மரணத்தை நீங்க அதிகமாக நினைங்க என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆரம்ப காலத்துல கபரை போய் சந்திப்பது, கபர் தியானம் செய்யறதை கபர்களை போய் தரிசிப்பதை ஆரம்பத்தை தடை செஞ்சிருந்தாங்க. பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்க, கபர்களை நீங்க போய் பாருங்க, ஏன்னு சொன்னா ஒரு மரணத்தை ஞாபகம் காட்டும், மரணத்தை அது ஞாபகம் காட்டுன்னு சொல்றதுனால சொல்றாங்க. அதே போல அதுல போய் ஒரு சலாம், ஒரு துவா சொல்றதை சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றோம், எங்களையும் உங்களையும் எல்லாம் மன்னிப்பானான்னு கேட்டுட்டு ஒரு விஷயத்தை சொல்றோம் நாங்க. அதாவது
நீங்க எங்களுக்கு முந்தி போயிட்டீங்க. அந்த அந்த உண்மையான சடலங்கள் அந்த கபறுகளை நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி, நீங்க கொஞ்சம் முந்தி போயிட்டீங்க, நாங்க ஏதோ வந்துட்டீங்கிறோம், வரப்போறோம், உங்களுக்கு பின்னால வந்துருவோம், நாங்களும் நிக்க போறது இல்லை என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்றாங்க. மையத்தை நீங்க சந்திச்சா இந்த துவா இந்த ஸலாத்தை நீங்க சொல்லுங்க என்று சொல்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மரணம் எனக்கும் உங்களுக்கும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் இன்றைக்கு நாளைக்கு வந்தே தீரும். வருகிறதுக்கு முன்னால என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளும். வந்ததுக்கு பின்னால இந்த ஃபிரௌன் கத்தினானே, ஃபிரௌன் கெஞ்சினானே, அந்த நிலை எங்களுக்கு வந்துடக்கூடாது. அந்த நிலை வாரதுக்கு முன்னால ஒரு மனிதன் திருந்தி கொள்ளணும்னு சொன்னால் எப்ப எங்களுக்கு நல்லுணர்வு பெறுகிறதோ அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மாற்றணும். அதிகமாக தௌபா, எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்போம், எல்லாத்துக்கும் தௌபா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல எது உண்மை, இந்த மரணம் வரப்போகிறது, என்னுடைய காலக்கெடு இப்ப இருக்கலாம், அடுத்த நிமிஷம் இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம் என்ற விஷயத்தை விளங்கினவன் அவனுடைய எக்ஷன் எப்படி இருக்கும், எந்த ஒரு எக்ஷன், அவனுடைய செயல்பாடுகள் மறுமை மூத்த வச்சுதானே அவன் டார்கெட் பண்ணுவான். நான் இந்த இந்த செய்யக்கூடிய வேலையில எனக்கு மரணம் வந்துட்டு சொன்னால் அது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும், அதுக்கு மாதிரி அவன் செய்ய ஒரு பாவத்தை செய்யறேன்னு சொன்னால் இந்த நிலையில என்னுடைய உயிர் போகணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவனா இருக்கும். அதே போல என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை கட்டங்களும் மௌத்தோட எல்லாம் முடிஞ்சு இல்லையா, என்னதான் செஞ்சிட்டாலும் என்னதான் சாதிச்சிட்டாலும் மௌத்தா யார் எடுத்துட்டு போன. சில பேர் பார்ப்போம் நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார், அவர் ஹலாலா உழைச்சிருக்க மாட்டார். சில நேரத்துல ஹலாலா கூட உழைச்சி ஹலால் ஹராம் எதுவுமே பார்க்க மாட்டார். ஏன்னா அவருடைய டார்கெட் என்னன்னா நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வாழணும், நாம் நாங்களும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு வாழணும். சம்பாதிச்சவர் அவர் மூத்தாயிரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிருப்பார். அந்த சொத்தை அனுபவிக்கிறவருடைய அவருடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள்லாம் அனுபவிப்பாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மாற்று அந்த மனிதன் யார் இப்படி நினைச்சானோ, மூத்து வராத மாதிரி உழைச்சானே அவன் மாட்டுவான், இவங்க அப்ப எப்படி எவ்வளவு ஒரு மடத்தனமான செய்தியா இருக்கும். அந்த நிலையில அவன் சிந்திச்சு பார்த்தா இதையெல்லாம் செஞ்சு யாரோ அனுபவிக்கிறது செஞ்சுக்கிறது, அவன் அனுபவிச்சா கூட ஒரு அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கலாம், நான் செஞ்ச பாவத்துக்கு நான் அனுபவிச்சுட்டு போறேன், அப்படி கூட கிடைக்காது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இதையெல்லாம் மனசில் நிறுத்தி அடுத்த நிமிஷம் மரணம் வரும் என்ற எண்ணத்தோட எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களை வாக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுக்கு தெரியும் அண்மை காலத்துல இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரோட், இந்த வறட்சி நிறைய நியூஸ்ல பார்த்துருப்போம், இமெயில்ஸ் வந்திருக்கும், அதே போல டெக்ஸ்ட் மெசேஜஸ் வரும். இதுல அதிகமான மக்கள், கிட்டத்தட்ட 12 மில்லியன் மக்கள் பார்த்து அந்த வீடியோஸை பார்த்தவங்களுக்கு விளங்கும், பார்த்தவர்களுக்கு விளங்கி இருக்கும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா, அந்த அவங்க வாழக்கூடிய பிரதேசங்களில் எந்த ஒரு கிரீனுமே காணல, அப்படி ஒரு வறட்சி, எந்த தண்ணீரும் இல்லை, சாப்பாடும் இல்லை என்ற நிலையில மிருகங்கள் எல்லாம் அப்பப்ப அந்தந்த இடங்கள்ல அப்படியே செத்து கிடக்கு. மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு பார்க்கறதுக்கே இடம் இருக்கு, அந்த செத்த பணத்துல எப்படி கொசு வச்சுட்டு இருக்குமோ அது மாதிரி இருக்கு. பிள்ளைகள் மேல அந்த கொசுவெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது அந்த செத்த பணத்துல மாதிரி. அந்த கொசுவை விரட்டுறதுக்கு அந்த பெற்றோருக்கு மேல, அந்த பிள்ளைக்கு வந்த சக்தி வரல, அதை விரட்டுறதுக்கு கூட அந்த பெற்றோருக்கு கூட சக்தி பெறாத நிலையில அந்த மனிதர்கள் அந்த கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அதுலயும் அதிகமானவர்கள் முஸ்லீம். இந்த இந்த விஷயத்துல முஸ்லீம் அல்லாத என்று இஸ்லாம் பார்க்க சொல்லல. இஸ்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு உதவி செய்யணும் சொல்லுது. இருந்தாலும் முஸ்லீம் என்று வாங்கினதுல ஒருபடி மேல என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு உடலை போல, ஒரு உடல்ல ஒரு பகுதி வடிச்சதுன்னு சொன்னால் முழு உடலும் அதை உணரும். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை, அதாவது ஒரு வயதான ஒரு மூதாட்டி அவ பேட்டி கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்டு எத்தனை நாள் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சில பேர் சாப்பாடு கொடுக்கப்படுது, ஏதோ ஒரு சின்ன ஒரு சாப்பாடு அவனுக்கு கிடைக்குது, அதை எழுந்து சாப்பிடுறதுக்கு சக்தி இல்லை, அப்படியே விழுந்து
அதாவது மிருகங்கள் எப்படி வாயில எடுத்து சாப்பிடுமோ, கையை கூட உயர்த்தி எடுத்துக்கொள்ள இல்லாத அளவுக்கும் தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. இந்த நிலையில பெருமளவு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு, எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியமங்களை யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் அதை கிட்டையும் வைக்கல. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல பெரிய அளவு முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு எங்களாலான மேக்சிமம் சில்லறையை போட்டாம என்னுடைய சைத்தான் வந்து காட்டிடுவான். சைத்தான் வந்து நாளைக்கு நீ இந்த ஊருக்கு சளி அனுப்பணுமே, இல்லை உண்மைக்கு அனுப்பணுமே, என்னுடைய பிறநாளைக்கு சொப்பி செய்யணுமே, நோம்பு வருது அதுக்கு சொப்பி செய்யணுமே, வாகனத்துக்கு வாங்கணுமே என்று சொல்லி பல விஷயத்தை ஞாபகம் காட்டுவான். சிந்திச்சு பார்க்கணும். ஏண்ட புள்ள கையில நிக்குது, சாப்பாடு கொடுக்கறது எனக்கு கேள, சாப்பாடு தான் அழுகுக்குள்ள அழுக கூட சக்தி இல்லப்பா. அந்த புள்ள அதை பார்க்கிறோம், கத்துறதுக்கு கூட சக்தி இல்லாம இருக்கு அந்த பிள்ளை. அந்த வீடியோஸை பார்த்தா அப்படியே உடைஞ்சிடணும். அந்த பிள்ளை அப்படி என்னுடைய பிள்ளை இருந்தா என் நிலைமை இப்படி இருக்கு. அந்த பெற்றோர் பத்தி சிந்திச்சு பாருங்க. பெற்றோர் அவங்களே செத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைய தூக்கிட்டா ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அந்த அதுல உள்ள ஒருத்தர் சொல்றாரு வந்து, என்னுடைய மனைவி எத்தனையோ காலையில போனா பிள்ளைக்கு புள்ள அப்படியே படிஞ்சிருக்கு, செத்து கொண்டிருக்கு பிள்ளை கையில, கை குழந்தை. மனைவி காலில் போனா சாப்பாடுக்கும் கிடைக்கல, தேடி போறாங்க காட்டுல கல்லையோ கொள்ளையோ. அதாவது அந்த மிருகங்கள் செத்த முள்ளு இருக்கிறது, வெறுமனை முள்ளு மட்டும், அதை தண்ணியில போட்டு சில இடத்துல அதை காய்ச்சி குடிக்கிறாங்க, சில இடத்துல தண்ணியும் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. 12 மில்லியன் பீப்புள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு நாங்க ஜும்மாவுக்கு பின்னால அதுக்கு ஒரு கனெக்ஷன் செய்யறோம். பெருமளவுல சாதாரணமா நினைச்சிருவாங்க. நான் நாளைக்கு அடுத்த நிமிஷம் மௌத்து வந்துட்டு சொன்னா கஞ்சி நான் மூத்தாயிரும், கொடுக்காத நான் மூத்தாயிரும் சொல்லுவானே. மூத்தாகிற நேரத்துல தொண்டைக்கு உயிர் காலோட கால் பின்னுற நேரத்துல அவன் அப்ப சொல்லுவான், என்ன சொல்லுவான், என்ன முற்றையானா நான் என்னுடைய சொத்தை எல்லாம் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், தொழுதுட்டு வந்துடுறேன், நோக்கு பிடிச்சிட்டு வந்துடுறேன் சொல்லுவேன். அதை செஞ்சிருப்பான், கொடுக்க மாட்டான். இப்ப எனக்கு விளங்குது, உயிர் போய்கொண்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் என்னுடைய லக்ஸரி முக்கியமா அல்லது அந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு முக்கியமானதை விலகி கொள்றதுக்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த நேரத்தில் மனுஷன் சொல்லுவான், என்ன விட்டுறியாக நான் போய் கொடுத்துறேன், ஆனா இவனை விட்டுக்கிறான். இப்ப அன்றைக்கு அப்ப சொல்லப்படக்கூடிய சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான், இது வெறும் பேச்சு. சாகிற நேரத்தில் எல்லாரும் சொல்லுவோம், உயிரோட இருக்கிற நேரத்தில் நீ கொடுக்கணும், உனக்கு சக்தி பெற்று இருக்கிற நேரத்தில் நீ கொடுக்கணும், உனக்கு எது விருப்பம் நீ வச்சு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மார்க்கம் எங்களுக்கு கட்டத்தெழுகிறது. ஆகவே இதுக்கான ஒரு பெரிய கலெக்ஷன் செய்கிறோம். அதிகமாக எங்களால் என்ன மேக்ஸிமம் வேணுமோ சல்லி கொண்டு வந்தவர்கள் டெக்ஸும் பண்ணிடுங்க. சம்பந்தமாக சல்லி கொண்டு வந்தவர்கள் அதை அள்ளி போடுங்க. அதே போல சல்லி கொண்டு வராதவர்கள் இந்த எங்களுடைய பெரடி பக்கத்து, இந்த கொசஸ்பே பெரடி பக்கத்துலேயே கேஷ் மெஷின் இருக்கிறது, கேஷ் கார்டு இருந்து அதுல இருந்து எடுத்து போடுங்க. அப்படி இல்லையா வீட்டுகளுக்கு போய் இருக்கக்கூடியவர்கள் எடுத்து நம்முடைய சகோதரர்களை தொடர்பு கொண்டு சைத்தான் வந்து எங்களுடைய மென்டலை மாற்றி விட்டுறதுக்கு முன்னால அதிகமாக எடுத்து அதை போட்டு நாங்க பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நாங்க அனுப்பணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக மரணிக்கக்கூடியவர்கள் மூமின்களாக மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களை வாக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.